இந்த வேள்வி பூஜை நடைபெற்றது. அருள் திரு அம்மா அவர்களின் அருளாணைப்படி ஒவ்வொரு விழாவின் துவக்கத்திலும் கலச விளக்கு வேள்வி பூஜை செய்யப்படுகிறது. ஆடிப்புற விழாவில் பங்கேற்பவர்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதல்கள் நிறைவேறவும், உலக நன்மைக்காகவும், இயற்கை சீராக இயங்கவும் அன்னை ஆதிபராசக்தியின் அருளை வேண்டி கலச விளக்கு வேள்வி பூஜை செய்யப்படுகிறது. ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை 5 மணிக்கு துவங்க இருந்த கலச விளக்கு வேள்வி பூஜைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் ஆரவாரமில்லாமல் அமைதியாக நடைபெற்றது. ஆடிப்பூரத்தையொட்டி நடைபெற்ற கலச விளக்கு வேள்வி பூஜைக்கான யாகசாலையின் அமைப்பு அருள் திரு அம்மா அவர்களின் அருளாணைப்படி அமைக்கப்பட்டிருந்தது. கருவறைக்கு எதிரே குரு மேடை அமைக்கப்பட்டு அதன் மேல் குரு கலசம் வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 3 அடுக்குகள் கொண்ட சதுர வடிவத்தில் குரு யாக குண்டம் அமைக்கப்பட்டிருந்தது. குரு யாக குண்டத்தினை தொடர்ந்து அறுகோண சக்கரம் அமைக்கப்பட்டு அதன் மேல் ராஜராஜேஸ்வரி கலசங்களும் ஓம் சக்தி விளக்குகளும் நிறுவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அறுகோண சக்கரத்தினை தொடர்ந்து நவகிரகமும், அதனைத் தொடர்ந்து பிரதான யாக குண்டம் பம்பர வடிவத்தில் அமைக்கப்பட்டு இருந்தது. விஞ்ஞானத்தில் சாட்டையின்றி பம்பரத்தை சுற்ற இயலாது. மெஞ்ஞானத்தில் அன்னை ஆதிபராசக்தியானவள் சாட்டையின்றி இந்த பூமியையும் அதில் உள்ள மக்களையும் ஆட்கொண்டு சுழல வைக்கிறாள் என உணர்த்தும் வகையில் பம்பர யாக குண்டம் அமைந்திருந்தது. லோக நாயகியான அன்னை ஆதிபராசக்தி ஆட்டி வைக்கிறாள், நாம் ஆடுகிறோம். புற்று மண்டபத்தில் வட்ட சக்கரம் அமைக்கப்பட்டு வட்ட சக்கரத்தினுள் தாமரை இதழின் மேல் காமாட்சி அம்மன் விளக்குகளும் கலசங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. புற்று மண்டபத்தின் எதிரே வட்ட வடிவ யாக குண்டம், அதன் மேல் தாமரை, அதனுள் வட்டம் என சிறப்பு யாக குண்டம் அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து ஐங்கோண, முக்கோண, சதுர யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சப்த கன்னியர் சந்நிதிக்கு எதிரே வட்ட சக்கரம் அமைக்கப்பட்டிருந்தது. கலச விளக்கு வேள்வி பூஜையினை சக்தி திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு துவக்கி வைத்தார்கள். வேள்வி என்றால் விரும்பியதை தரக்கூடியது என்று அர்த்தம். வேள்வி குண்டம் மண்ணை கொண்டு கட்டப்படுகிறது. மண்ணில் தண்ணீரை குடைத்து சாந்தாக்கி கட்டப்படுகிறது. வேள்வியிலே தீ வளர்க்கப்படுகிறது. வேள்வி புகை காற்றிலே கலக்கிறது, வானத்தை நிறைக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையாகவும் இருக்கிற ஆதிபராசக்தியை ஒரு சேர வணங்குகிற வாய்ப்பு அல்லவா வேள்வி செய்து வழிபாடு செய்வது. வேள்விக்கு உரியேற்றமும் வேண்டிய வரங்கள் கூறவும் அன்னை உருவேற்றி தந்த அற்புதமான மந்திரங்களின் ஒலி அன்னையை மகிழச் செய்கிறது. வேண்டத்தக்கது அறிந்து வேண்டிக் கொள்ள மந்திரங்கள், வேண்ட முழுதும் தருவதற்கு அம்மா. அம்மா முன்னிலையில் ஆதிபராசக்தி திருத்தலத்தில் வேள்வியை காணுவது கண்கள் செய்த புண்ணியம். வேள்விக்கான மந்திரங்களை கேட்பது நமது காதுகள் செய்த புண்ணியம். வேள்வி புகையை நுகர்வது நமது மூக்கு செய்த புண்ணியம். வேள்வியிலே கலந்து கொள்வது நமக்கு தருகிறது ஜென்ம சாபல்யம். இந்த வேள்விச்சாலையில் 5 அறிவு கொண்ட ஒரு விலங்கு நின்று கொண்டிருந்தால் கூட ஜென்ம சாபல்யமடா மகனே என்பது அன்னையின் அருள்வாக்கு. அப்படியானால் 6 அறிவு கொண்ட நமக்கு பிறவி பயன் கிடைக்காதா என்ன?
வேள்வி யாகத்தினால் மேகம் உண்டாகிறது, அந்த மேகத்தினால் மழை உண்டாகிறது என்று சொல்லும் அம்மா எத்தனையோ முறை அதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார்கள். மேல்மருவத்தூர் விழாக்கள் அத்தனையிலும் வேள்வி உண்டு. ஆடியிலே முறையான காற்றடிக்கவும் ஐப்பசியில் மழை பெய்யவும் உத்தரவு போட்டு நாம் நலம் பெற ஆடிப்பூர விழாவிலும் அருமையான வேள்வி நடந்தது. Mother has given us to understand that we have to remember that our previous births plus and minus the punyam or pavam which we have earned in our purva punyam or purva pavangal, they have to be, one has to undergo in subsequent births. It's a cycle of births. So by the participation in various kinds of variables which are being performed on such a tremendously good scale here, we feel that we will be alleviating our evil experiences at least to a very great extent. So that way I feel that these Velvis are very, very significant, and there will be remarkable change in the outlook, in their behavior pattern, in their understanding of human relations and things of that kind. ஆடிப்பூர விழாவின் மிக பெரிய நிகழ்ச்சி கஞ்சி வார்த்தலாகும். அன்னைக்கு உகந்த கஞ்சியை படைக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பிடத்திற்கு வருகை தர இருந்ததால் அவர்களுக்கு வசதி செய்யும் வகையில் இங்கேயே கஞ்சி காய்ச்ச சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன. 27ஆம் தேதி அன்று கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றாலும் அதற்கு முன்னாலே கஞ்சி தயாரிக்கும் பணி துவங்கியது. சக்தி திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்கள் கஞ்சி தயார் செய்யும் பணியை 27ஆம் தேதி மாலை 7 மணிக்கு துவக்கி வைத்தார். வர இருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களில் ஒருவர் கூட கஞ்சி கலையம் எடுக்க வாய்ப்பில்லாமல் போய்விடுமோ என்று ஏங்காதபடி கஞ்சி வார்க்கும் விழா தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னமே அதற்கான ஏற்பாடுகள் மிக விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் ஒரு போர்க்கால ஏற்பாடு போல புனிதமும் மனிதமும் ஒரு சேர செய்யப்பட்டன. அம்மா நடத்தி தரும் பல அற்புதங்களில் இதுவும் ஒன்றுதானே. பானையிலே கஞ்சி காய்ச்ச நாங்கள் பார்த்ததுண்டு கேட்டதுண்டு. பஞ்சைகள் ஏழைகள் பசியார கஞ்சி காய்ச்ச நாங்கள் பார்த்ததுண்டு கேட்டதுண்டு. 10 பேர் 20 பேர் பங்கிடவே கஞ்சி காய்ச்ச பார்த்ததுண்டு கேட்டதுண்டு. 100 கலையம் 200 கலையம் கஞ்சி காய்ச்சி கூழாக்கி ஊற்றுவதை கூட நாங்கள் கேட்டதுண்டு. 1 மூட்டை 2 மூட்டை உப்பிட்டு கஞ்சி காய்ச்சும் காட்சிகளை நாங்கள் கண்டதுண்டு கேட்டதுண்டு. குடைவரை கோயில்கள் குகைகள் பலவற்றை மல்லாக்க போட்டது போல் மாபெரும் பாத்திரங்களில் கஞ்சி காய்ச்சும் வைபவத்தினை மருவத்தூர் அல்லாமல் வேறெங்கும் கண்டதில்லை கேட்டதில்லை. காய்ச்சுகிற பாத்திரங்கள் 600 1000 அதற்கும் மேலேயா? 100 தொண்டர்கள், ஆண்களும் பெண்களும் முதியவரும் இளையவரும் குழந்தை குட்டிகளும் நொய்யரிசி போட்டு உள்மனத்து அன்பையெல்லாம் ஒரு சேரக் காய்ச்சி அன்பர்களுக்கு வழங்குகிற காட்சி வேறெங்கும் காண முடியாத மாட்சி. மருவத்தூர் தொண்டர்களின் மனம் நிறைந்த உழைப்பு இது. மனத்தின் குழைவு, மறுபரசியின் விளைவு. கஞ்சி கலையங்கள் எத்தனை எத்தனை, எண்ணவும் முடியாது, எண்ணிக்கையும் கிடையாது. நிறை நிறையாய் நேர் நிறையாய் தாமரை மொட்டுகளை தரை மீது வைத்தது போல் அல்லவா இருக்கிறது. தாமரை மொட்டுக்களில் தன்னிலவு பூத்தது போல கஞ்சி உள்ளே நிரப்பப்பட்ட பாத்திரங்கள் பார்த்திருக்க பார்த்திருக்க பார்த்த கண்கள் பூத்துப் போகின்றன.